வெல்கம் டு எடிஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 22 February 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்னென்ன ஓரல் கண்டென்ட்டாக பார்க்க போறோம்ன்றது பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூஸ், அவார்ட் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், பேங்க் நியூஸ், ஸ்கீம் நியூஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா லான்ச்சஸ் சிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஃபார் ஃப்ரீ ஹெல்த் கேர் சர்வீஸ். ஸோ இப்போ திரிபுரா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் ஸ்கீமான முக்கியமான ஸ்கீமான ஜன் ஆரோக்கிய யோஜனாவை வந்துட்டு இவங்க தனி ஸ்டேட்டுக்காண்டி அவங்க ஸ்டேட்லேயே தனித்துவமா வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து சென்ட்ரல்லையும் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்துட்டு ஒரு ஆல்டர் பண்ணி சிஎம், அதாவது சிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனான்ற மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட்லயே இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் சிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனாவா இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த சிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா மூலமா வந்து என்ன பண்றாங்கன்னா ஹெல்த் கேர் ஸ்கீம், அதாவது நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்க வந்துட்டு கவனிக்கும் போது அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம திரிபுரா சீஃப் மினிஸ்டர் யாருன்ற பாத்தீங்கன்னா மணிக் சாஹா. ஸோ இவர் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு இப்போதைக்கு. ஸோ நமக்கான செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீதரம் ஜாத்ரா தெலுங்கானா ஸ்பெக்டாகுலர் ட்ரைபல் ஹெரிடேஜ் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இந்த மீதரம் ஜாத்ரான்றது ஒரு முக்கியமான தெலுங்கானா ஃபெஸ்டிவல் உங்களுக்கு. ஸோ அடிக்கடி எஸ்எஸ்சில வந்து இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க, மீதரம் ஜாத்ரா வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா February 21 முழுகு டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் எப்போதுமே உங்களுக்கு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் எத்தனை நாள் நடக்குன்றது பார்த்தீங்கன்னா 4 நாள் மொத்தமா நடக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் நடக்கும், வருஷம் இந்த ஃபெஸ்டிவல் நடக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு மதர் அண்ட் டாட்டர் அவங்களோட இது ஸ்ட்ரகிளை வந்துட்டு சொல்ற விதமாக தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது உங்களுக்கு. இது மெயினா வந்து ட்ரைபல் ஃபெஸ்டிவல் ஆஃப் தெலுங்கானா உங்களுக்கு. ஸோ நமக்கான தேர்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் சைன்ஸ் MOU வித் NTCA டு எஸ்டாப்ளிஷ் ஸ்பெஷல் டைகர் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இப்போ அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கூட ஒரு MOU சைன் பண்ணி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட்ல தனித்துவமான ஸ்பெஷல் டைகர் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்டேட்ல சில ஸ்டேட்ல மட்டும் தான் இந்த ஸ்பெஷல் டைகர் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ஸ்பெஷல் டைகர் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எதுக்கு இருக்குன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ரயில்வே RPF சொல்லுவாங்கல்ல, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ரயில்வே பிரிமிசஸ் மட்டும் பாதுகாக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அருணாச்சல் பிரதேசம் அவங்க ஸ்டேட்ல இருக்க டைகர்ஸ் மட்டும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி ஸ்பெஷல் டைகர் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ன்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு யார் கூட MOU சைன் பண்ணி இந்த ஃபோர்ஸ் உருவாக்கி இருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி உங்களுக்கு. ஸோ ஒரு டைகர் ரிசர்வ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அத்தாரிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த டைகர் ரிசர்வ் வந்து ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க வந்து ரிச் இன் பயோடைவர்சிட்டியா எதனால இருக்காங்கன்னா இந்த ஸ்டேட்ல இருந்து 3 டைகர் ரிசர்வ் இருக்குது. என்னன்றது பாத்தீங்கன்னா நம்படா, காம்லிங்கா அண்ட் பாக்லே அருணாச்சல் பிரதேஷ், இந்த 3 டைகர் ரிசர்வ் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. சோ இது வந்துட்டு முக்கியமா கவர்மெண்ட் நம்மளோட SSC எக்ஸாம்ஸ்ல என்னன்னு கேட்பாங்க உங்களுக்கு. சோ நம்படா டைகர் ரிசர்வ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்றது பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்குது உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்றது வந்துட்டு 2005 வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இவங்க வந்து எதுக்கு ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா டைகர் டாஸ்க் ஃபோர்ஸா வந்துட்டு அதாவது டைகர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், டைகர் எங்க இருக்குது அங்க வந்துட்டு எந்த வித இது ஆக்டிவிட்டிஸ் இல்லாம பாத்துக்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணி வச்சாரு உங்களுக்கு. சோ நமக்கான ஃபோர்த் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதித்தி சென் டி மேக்ஸ் ஹிஸ்டரி as first woman scientist to receive GD Birla award. சோ நம்ம அதித்தி சென்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் சயின்டிஸ்ட், நம்ம இந்தியாவில ஃபர்ஸ்ட் உமன் சயின்டிஸ்ட் டு கெட் GD Birla. இது வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி உங்களுக்கு. சோ GD Birla அவார்ட்ல ஃபர்ஸ்ட் உமன் வாங்கின சயின்டிஸ்ட் யாருன்றது கேட்டாங்கன்னா அதித்தி சென் டி தான் உங்களுக்கு. சோ இந்த GD Birla அவார்ட் வந்துட்டு சயின்ஸ்ல வந்து எல்லாம், அதாவது சயின்ஸ்ல நல்லா வந்துட்டு அந்த ஒரு டெக்னாலஜில டெவலப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருஷம் இந்த அவார்ட் தராங்க உங்களுக்கு. சோ இந்த அவார்ட் வந்து யார் எந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 1991 KK பிர்லா ஃபவுண்டேஷன் தான் இந்த அவார்ட் வந்து வருஷம் தருவாங்க உங்களுக்கு. சோ இது யாரோட நேம் சேக்ல தராங்கன்றது பாத்தீங்கன்னா கன்ஷியா தாஸ் பிர்லா. சோ GD பிர்லாவோட ஃபுல் ஃபார்ம் வந்து கன்ஷியாம் தாஸ் பிர்லா. சோ இவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நம்ம பிர்லா ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டிருக்கோம்ல. சோ அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபவுண்டர் வந்து இவர் தான் உங்களுக்கு. சோ வருஷம் வந்துட்டு சயின்டிபிக் அண்ட் லிட்டரேச்சர் அண்ட் சோஷியல் ஒர்க் எஜுகேஷன் இந்த பர்பஸ்க்காண்டி இந்த அவார்டு வந்து வருஷம் தராங்க உங்களுக்கு. சோ நமக்கான 15 நியூஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமி நியூஸ். இந்தியா லிபரலைஸ் ஸ்பேஸ் செக்டர் ஃபார் 100%
ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் எக்கனாமி அது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேஸ் செக்டரை வந்து 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா என்னன்னா இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் நம்ம வச்சிருக்கோம்ல, சோ ISR வந்து நம்மளோட ஓன் ஸ்பேஸ் டெக்னாலஜி உங்களுக்கு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். சோ இப்போ வந்துட்டு அந்த ஸ்பேஸ்ல வந்து ஒரு பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு வேற கண்ட்ரில இருக்கிறவங்க நம்ம கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணி நமக்கான அவங்களுக்கான தேவையை பூர்த்தி பண்றதும் இல்லைன்னா வந்து ஒரு புது டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்கும் சோ அவங்க வந்துட்டு வெளி கம்பெனிஸ் வந்துட்டு இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த அடிப்படையில் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓப்பனா 100% யார் வேணா வந்து எவ்வளவு வேணா வந்துட்டு அமௌண்ட் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட இதை வந்து டெவலப் பண்ணலாம். சோ இது மூலமா நம்மளோட பிசினஸ் வந்து டெவலப் ஆகும். அட்ராக்ட் வந்து FDI இன்ஃப்ளோ, நம்மளோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு. சோ நமக்கான 6th நியூஸ்ன்றது என்ன, பேங்கிங் நியூஸ். M-Swipe டெக்னாலஜி ரிசீவ்ஸ் பேடிஎம் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் ஃப்ரம் RBI. சோ இப்போ நிறைய நம்ம ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம், நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வருஷத்துல M-Swipe டெக்னாலஜி வந்து இப்போ ரீசெண்டா வந்துட்டு RBI கிட்ட வந்துட்டு பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 7th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ரேங்க் 80th சைபர் கிரைம் டார்கெட்டிங் குளோபல் இன் 2023. சோ நம்ம இந்தியா வந்துட்டு சைபர் கிரைம் வேர்ல்ட் வைட்ல சைபர் கிரைம் இதுல வந்துட்டு நம்ம வந்து 80வது பிளேஸ்ல இருக்கோம். சோ இது வந்துட்டு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்துட்டு 34% ஆஃப் யூசர் வந்து த்ரெட்ல இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு. சோ இந்த டேட்டா யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா இந்த காஸ்பர்ஸ்கை. இந்த காஸ்பர்ஸ்கைன்றது ஒரு ஆன்டி வைரஸ் டிவைஸ் உங்களுக்கு நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுவோம். சோ இவங்க தான் வந்து ஆன்டி வைரஸ் வந்து டெவலப் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி உங்களுக்கு. சோ இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு இது வரைக்கும் 7,43,085 324 சைபர் கிரைம்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு உங்களுக்கு. சோ இந்த சைபர் கிரைம் அடிப்படையில் நம்ம வந்து இந்தியா எந்த லெவல்ல இருக்குன்றதை இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து 80th ரேங்க்ல இருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 8th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனியன் கேபினட் என்ஹான்ஸ் ஸ்கோப் நேஷனல் லிவ்லிஹுட் மிஷன் வித் நியூ சப்சிடி ப்ரொவிஷன்ஸ். ஸோ நம்மளோட யூனியன் கேபினட் என்ன பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற நேஷனல் லிவ்லிஹுட் மிஷனுக்கான சப்சிடிஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 50% சப்சிடிஸ் அப் டு 50 lakhs வரைக்கும் வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஃபார் எஸ்டாப்ளிஷிங் என்டர்பிரைசஸ் ரிலேட்டட் ஹார்ஸ் டாங்கிஸ் மல்ஸ் அண்ட் கேமல்ஸ். ஸோ நேஷனல் லிவ்லிஹுட் மிஷன்றது எதுக்குன்னா வந்துட்டு ஒரு கிராமப்புறத்துல வந்து ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க சஸ்டைனபிள் செல்ஃபா அவங்க வந்து ஒரு தொழில் தொடங்கி வந்துட்டு இது பண்ணும். அதுக்கப்புறமேட்டு ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட இதை வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணும். அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு 8 கம்பெனிஸ், அதாவது 8 விதமான டைப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்கீம் போய் சேரும் உங்களுக்கு. சோ இதுக்கான அமௌண்ட் வந்துட்டு இப்போ ப்ரொவைட் பண்றாங்க. எவ்வளவு ப்ரொவைட் பண்றாங்க பாத்தீங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு. இந்த நேஷனல் லிவ்லிஹுட் மிஷன் வந்துட்டு 2001ல வந்துட்டு இவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. சோ இந்த மிஷனோட வந்துட்டு எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாவர்ட்டியை வந்து எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மிஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் டெவலப் பண்ணிருக்காங்க. சோ என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கிற உமன்ஸ் வந்துட்டு அவங்க வந்து செல்ஃபா அவங்க வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ணி அவங்களோட எம்பவரிங் ஆக்கணும் மாதிரி தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 9th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கல்ப்டட் ஸ்டோன் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மல்லாபுரம் அன்வீல்ஸ் த ரிச் ஹெரிடேஜ் ஏன்ஷியன்ட் ஆர்ட் ஹிஸ்டரி. சோ இந்த புக்கை வந்துட்டு இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன புக் நேம் பாத்தீங்கன்னா ஸ்கல்ப்டட் ஸ்டோன்ஸ் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மல்லாபுரம். சோ இதை யார் எழுதிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா அஸ்வின் பிரபுன்றவர் எழுதிருக்காரு உங்களுக்கு. சோ இது வந்துட்டு நம்மளோட ரிச் ஹெரிடேஜ் சைட் ஆஃப் த மல்லாபுரம் பத்தி இந்த புக் வந்துட்டு தெளிவா சொல்லுது உங்களுக்கு. நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு.